என்ன நிர்மலா, அதுங்க மூணு கிளம்பிருச்சோ? ஆமாக்கா, அந்த பிரேமா பிள்ளைக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் இருந்தாலும் கொஞ்சம் இலைய கண்ணுக்கு தெரிஞ்சது பறிச்சு கொடுத்து வாங்கிட்டு கிளம்பிட்டாளுவ. சோளம்லாம் சுட்டு தின்னுட்டு போயிட்டாளுவ. உங்களுக்கு கூட உணத்தையும் மிச்சம் வைக்கவே இல்லை. நானும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன்னா அந்த இருந்ததையும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாளுவ. நீங்க வந்து சாப்பிடுங்க முத. என்னமோ போக நிர்மலா, இதுங்க மூணுத்தையும் கட்டினவன் படுற கஷ்டத்தை விட நான் படுற கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு. ஒரு 4 வயலை வச்சுட்டு உலகிட்டு இருந்து அதை காப்பாற்றியதுக்குள்ள என்னால் முடியவே மாட்டேங்குமா. அது என்னமோ உண்மைதான்க்கா. இன்னும் ஒரு கூறு இல்லாமல் விளையாட்டுத்தனமாக திரியாளுவ 3 பேரும். போக போக சரியாயிடும். சரி, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு எடுங்க, நமக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு. ஆட்டு நிர்மலா. நீ செல்ல பேத்தி யாரு? என் தங்க கிட்ட யாரு? என் தங்க மச்சேனி தான், என் தங்க மயில் இருக்கண்ணா. நீ ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு உடம்புக்கு இப்போ சரியாயிடும். ஆச்சி உனக்கு மருந்து தாரேன். அடே அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. என் தங்க பிள்ளைல நீ மருந்து குடித்தாதான் உடம்பு சீக்கிரம் குணமாகும். அப்போ தான் நீயும் நல்லா ஓடி ஆடி விளையாட முடியும். அப்போ தான் ஆச்சியும் உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். சரியா? ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா ஆச்சி? அப்போ நீ மருந்து குடி, ஆச்சி கண்டிப்பாக உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆச்சி மருந்து கசக்கும்ல ஆச்சி? ஆச்சி உனக்கு கசக்காத மாதிரி கொடுக்குறேன்னு. அது எப்படி ஆச்சி முடியும்? ஆச்சி உனக்கு பால்லேயே கலந்து கொடுப்பேன்னு, நீ கண்ணை மூடிட்டு குடிச்சிடணும். சரியா? கண்டிப்பாக சரியாயிடும்ட்டு ஆச்சி தான் சொல்லுதம்ல. இப்போ அம்மாகிட்ட நான் சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். நீ அடம் பிடிக்காமல் குடிக்கணும். சரியா? ஏட்டி பிரேமா, எவ்வளோ நேரம்ட்டி உனக்கு? அரைச்சி வச்சதை பாலில் போட்டு கலந்து கொண்டாட உனக்கு இம்பட்டு நேரமா? இந்த வாரம் இருங்கத்தே. ஏட்டி ஒரு பாலை காய்ச்சி கொண்டாட உனக்கு இம்பட்டு நேரம் ஆகுதா? ஏத்தே, அடுப்பை பற்ற வைக்கணும், பாலை ஊற்றணும், பால் பொங்கணும், கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் கலந்து கொண்டாட முடியும். நீங்கள் நினச்ச உடனே கலந்து கொண்டாட முடியுமா? நானும் அடுப்பு வேறு போகிற வேகத்துக்கு தான் பால் பொங்கும், கொதிக்கும். ஏம்மா நீ ஆரம்பிக்காதம்மா. பிள்ளைக்குன்னா காலகாலத்தில் மருந்து கொடுக்கணும். காலையில் கொடுக்க வேண்டியதை நம்மளே சாயங்காலம் கொடுக்கணும். நானே வேதனையில் இருக்குது. நீ வேற நீட்டாக ரொம்ப கசக்காத மக்களே. ஆச்சி உனக்கு இனிப்பாக போட்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன். சரியா? ஒன்றும் ஆகாது, குடி. ஆக்காட்டு ஆக்காட்டு. இன்னும் கொஞ்சம் தான் மக்களே இருக்குது. இன்னும் கொஞ்சோட போதும். இன்னும் கொஞ்சம் மட்டும் குடிச்சிருமா? அவ்வளோதான். இப்போ என் தங்கத்துக்கு உடம்பு சரியாயிடுமா? ஐயோ, இவங்க ஆத்தக்கறி முன்னாடியே சொல்லிவிட்டாலே. எது ஐஸ்கிரீமா? எட்டி ஆசினு, இப்போ தான் உனக்கு மருந்து கொடுத்துருக்கு. இன்னும் உடம்பு கூட சரியாகல, அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் கேட்கியா நீ? பைபிளை கோத்து விட்டுச்சே. இது என்னத்தே இது? பிள்ளைகிட்ட இப்படி தான் சொல்லியிருக்கியாலோ? இப்படி தான் எனக்கு தெரியாமல் அப்பப்போ ஐஸ்கிரீமு ஜூஸ் எதுவும் வாங்கி கொடுக்குறியாலோ? அந்த இல்லட்டி நீ வேற எதுக்கு தேவையில்லாமல் இப்போ சண்டை விளக்க? அவளுக்கு மருந்து குடிக்கிறதுக்காக நானும் எதோ சொல்லி சமாதானப்படுத்தி குடிக்க வச்சிருக்கேன். வேற உடம்பு சரியில்லாத பிள்ளைக்கு யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாவளா? அது கூடவா தெரியாமல் இருக்கு எனக்கு? போ வேலையை பார்த்துட்டு. நீங்கள் சொல்லியதால தான் அவள் இப்போ கேட்கா. அவள் காது முன்னாடி சொன்னால் அவள் வாங்கி கொடுக்குற வரைக்கும் சும்மா விட மாட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு. அப்படி எதுக்கு அப்படி சொல்கிறிய? எட்டி அசின்னு அடி வெளுத்துப்பிடுவேன் உன்னைய. இன்னும் உடம்பே உனக்கு சரியாகலை. ஐஸ்கிரீமில் கையை வச்சியோ உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க. நான் ஒழுங்காக வீட்டுக்கு வா சொல்லிவிட்டேன். பிள்ளைய அதை தாதட்டி நான் அவளை சமாதானப்படுத்தியதுக்காக சொன்னேன். அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன். நீ போ, நான் பார்த்துக்கிட்டேன். என்னமோ போங்க. ஆனால் அவளுக்கு உடம்பு மட்டும் சரியாகாமல் இருக்கட்டும். வேற என்னோட இன்னொரு உருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், ஒரு உருவத்தை பார்க்குறதுக்கே எங்களுக்கு 10 ஜென்மம் வேணுமில்ல இருக்குது. இதில் இன்னொன்று வேறையா? இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கும். அங்கே என்ன முணுமுணுப்பு? நான் என்னத்தையோ பேசிட்டு கிடக்கு. உனக்கு என்ன? நீ போய் உன் வேலை வேறு எதுனா இருந்தால் போய் பாரு போ. அதெல்லாம் வாங்கி தருவேன் மக்களே. கொஞ்சம் உடம்பு உனக்கு குணமாகட்டும், ஆச்சி வாங்கி தரேன். அதுக்காக அம்மா முன்னாடி இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? ஏய் எப்போ அம்மா முன்னாடி கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு எதுவும் இப்போ ஆச்சிட்டு கேட்கக்கூடாது. சரியா? அப்போ தான் உனக்கு ஆச்சி ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். முதல் உனக்கு உடம்பு குணமாகட்டும், அப்புறம் ஆச்சி கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். என்ன மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டா சாயங்காலமே ஆகிட்டு இன்னும் ஆளை காணலை. எங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் தெரிய மாட்டேக்குமா. இவனை நம்பி ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேக்கு. கோமதிக்கா அடே வா கோகிலா. என்ன எப்போவுமே உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் வருவாங்க. இன்றைக்கி நீ வந்திருக்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைக்கு இன்றைக்கி உடம்பு முடியலன்னு லீவ் போட்டுட்டாவக்கா. காலையிலே ஒரு காஃபி இல்லாமல் ஒரே தலைவலியா. அதான் இருந்தாலும் சரி நம்மளே வந்து வாங்கிடுவோமேன்ட்டு வந்தேன். அப்படியே உங்கள் பண்ணையையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம், நீயும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்போ தானே தரம் வர. ஆமாக்கா, நான் கூட என்னமோ பண்ணணும். ஒரு 10-20 மாடு தான் வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன். என்ன வழி ஃபுல்லாக உங்கள் வீட்டில் மாடை தான் கிடக்கு. 100 மாட்டுக்கு மேலே இருக்கும் போல இருக்கே. 100 மாடெல்லாம் இல்லைம்மா,
ஒரு 60 மாடு தானே இருக்கும். வேற நாங்கள் போன மாதம் தான் ஒரு 10 மாடு விற்றுட்டோம். மெயின்டைன் பண்ண முடியல. வேலை செய்கிற ஆளுங்களும் ஒழுங்காக நேரத்துக்கு வரமாட்டேக்கானுவ. வேற இந்த வாயிலா ஜீவனுங்க பசியில் கத்திட்டு கிடக்கு. நம்ம ஒரே ஆள் கிடந்து எவ்வளோ வேலையை தான் செய்ய முடியும்னு சொல்லு. அதான் இருந்தாலும் 10 மாடு விற்றுப்பிட்டேன். இதுக்கு மேலே ஆளுங்க என்ன கிடைச்சாதான் மாடு வாங்குறத பற்றி யோசிக்கணும். ஆனால் என்னக்கா 60 மாடு இருக்குன்றிய, 2 கேனில் தான் பால் வச்சுருக்கீங்க, இவ்வளோ தான் பால் கறக்கோ? அதெல்லாம் இல்லைம்மா, பாலெல்லாம் எப்போவுமே சொசைட்டிக்கு ஏற்றி அனுப்பிடுவோம் பால் வண்டியில். அந்த வண்டி இப்போ தான் போச்சு, அது போன பிறகு தான் நீ வார. பரவாயில்லையாக்கா, அதில் எப்படி ஒரு 30 கேன் ஏற்றிருப்பியாலோ? அது வரும், ஒரு நாள் ஒரு கணக்குக்கு வரும். மாடுன்னா வயசுனா தினம் ஒரே மாதிரி கறக்க, அதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும். வேற கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குல்ல. அதுவும் சரிதாங்க்கா. சரி, எனக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் கொடுங்க போதும். 1 லிட்டர் போதுமா? இப்போமே 3 லிட்டரில் வாங்குவியா? ஆமாங்க்கா, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான். வேறு வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களும் குடிப்பாவும் சொல்லி 3 லிட்டர் வாங்குவேன். குடித்தது போக மீதி இருக்கிறது தயிர் போட்டு வச்சுட்டு மோர் அடித்து குடிச்சிட்டு எடுப்போம். எங்கள் பிள்ளை எதுவும் இப்போலாம் குடிக்க மாட்டேக்குக்கா. ஏதோ சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு சக்கரை இல்லாமல் திம்பேன். எனக்கு டீ காஃபியெல்லாம் வேணும்னு சொல்லி தெரியுதுவேன். அதாக இருந்தாலும் எப்படியோ ஒளிஞ்சு போவாங்கன்னு விட்டுட்டேன். நம்மளால டீ காஃபியெல்லாம் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அதாக இருந்தாலும் சரி, நம்மளே வந்து திட்டமாக வாங்கிக்கிறலாம்ட்டு வந்தேன். சரி கோகிலா, ஆட்டம். ஆமாம், எப்பவுமே அண்ணன் தானே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன நீங்கள் இருக்கிறிய? அந்த மனுஷனை காலையிலே போய் மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வாழேன்னு சொல்லி அனுப்பி இருந்தது. இன்னும் காணலை. எங்கே குடிச்சிட்டு எங்கே விழுந்து கிடக்கானோ தெரியலை. வேற இதுக்கு மேலே தான் இந்த பாலெல்லாம் வியாபாரம் முடிச்சுட்டு தான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேக்கான். ஒத்தையில் கிடந்து எவ்வளோ தான் நாங்கள் பாடுபடி எதுவும் தெரிய மாட்டேக்குமா. ஐயோ, இன்னும் அண்ணன் அப்படியே தான் இருக்காரோ? திருந்தலையோ? நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னுவாவ. சொல்லி திருந்தவும் மாட்டேக்காரு. என்ன செய்ய? வேற பட்டு தான் திருந்தணும்னு இருந்தால் எங்கன்னா பட்டுட்டு வரட்டும்னு விட்டுட்டேன். வேற அவர் பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தால் வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும்? பிள்ளைகளாம் கரையேற்றணும்ல. அது என்னமோ உண்மைதாங்க்கா. வேற காலம் ஓடிட்டே கிடக்கு. விற்கிற விலைவாசி ஒரு நாளுக்கு ஒன்றா மாறிட்டு இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? சரி பாருங்க, நான் கிளம்பி என்ன. சரி கோகிலா. பால் காசையெல்லாம் மாதம் தானே கட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரவங்க மாதம் வந்து பால் காசை மட்டும் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிக்கா, அப்போ எழுதி வைங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லா மாதமும் வந்து கட்டியது போல் கட்டிடுவார். நான் வரேன்னு. சரிம்மா. திருமண இடமெல்லாம் மாடாக தான் கிடக்கு. இங்கேனா ஒரு 100-150 மாடுக்கான இருக்கும் போல இருக்குது. கேட்டால் 60ன்னுது. நமக்கு என்னமோ கண்ணு குருடு மட்டுக்க. 60 மாடுனா கூட ஒரு 30 கேன் பாலாவது கறந்துருக்காது. கணக்கு சொல்லி அளப்பாரு. இங்கன்னா கண்ணு வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி மக்கள் என்னமா இருக்காவோமா? நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் கிடக்கும். எப்போ இன்னுமா கறந்துட்டு இருக்க? வேற ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் சீக்கிரம் காரணம் எடுத்து முடிச்சுட்டு வா. மனுஷன் எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரிய மாட்டேங்குது. வேலையில் கூட கவனம் செலுத்த முடியலை. எங்கே போய் தொலைஞ்சான், எப்போ வருவானே தெரியலையே. அப்படி என்னதான் இருக்கு இந்த கருப்பு படத்தில்? படம் பார்க்க போனவே எல்லாம் சாமி ஆடிட்டு இருக்கானுவலே. நம்மளும் ஒரு நாள் போய் பார்க்கணும். அப்படி என்னதான் இருக்குன்னு. நமக்கெல்லாம் சாமி எந்த காலத்துலேயும் வராது. இருந்தாலும் போய் பார்க்கணும்ல. எட்டி, என்ன ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டியோ? ஆமாந்தே, ஒரே கால் வலியாக இருக்குது, தலையும் வலிக்கு. ஒரு காஃபி போட்டு தாங்களா? காஃபியா? அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜிலு ஐஸ் காஃபி போட்டு தரட்டுமா? அதெல்லாம் உங்களுக்கு போட தெரியுமாத்தே? இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வேற கூட ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? கூல்ட்ரிங்க்ஸு எதெல்லாம்? என்னத்தே திடீர்னு உங்களுக்கு ஏன் மேலே இவ்வளோ பாசம்? நீங்கள் எது கொடுத்தாலும் திம்பேன். அந்த ஐஸ் காஃபி, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸுன்னு எது வேணால் கொடுக்கணும் திங்க. அதுலேயே அப்படியே ஒரு 1/2 லிட்டர் பால் டைல் கலந்து தர குடிக்கியாமா? என்னத்தை நீங்கள் உண்மையாக பேசிகிட்டு இருக்கீங்க நினச்சா பால் டைல குடிக்க சொல்கிறியா? வேறு என்னடி சொல்லியா? ஒரு குடும்ப பொம்பளையா எங்கன்னா வீடு தங்கி இருக்கியா? நீ வெளியே போக வேண்டியதுதான். அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? திங்கிறதுக்கு மட்டும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறியா? மற்ற நேரம் ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு தெரியா? வீடு வீடாக போய் கதை அடிச்சுட்டு வாங்கி தின்னுக்கிட்டு. இங்கே என்ன உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொன்னோமா? என்ன சொன்னோம்? எதுக்கு இப்படி அங்கங்கே போய் களவாண்டு தின்னுட்டு கிடக்க? யார் இப்போ எங்கே களவாண்டு திண்டா? லட்சுமிக்கு தோட்டத்துக்கு போய் சோளத்தெல்லாம் களவாண்டு தின்னுட்டு வந்திருக்க. தின்னது இல்லாமல் வீட்டுக்கு வேற கொண்டாந்து தந்திருக்க. பக்கத்து வயல்காரவங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லியாவ, உன் மருமவ சோளக்காட்டுக்குள்ளே பூந்து சோளத்தெல்லாம் திருட்டிட்டு அங்கே மாட்டிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லி. எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்தது தெரியுமா? இப்போ நம்ம லட்சுமி அக்கா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாவ. நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை எதுவும் சொல்லலை. வேற நீங்கள் எதுக்கு சும்மா கிடந்து அழுவிட்டு அடைக்கிய? வேற எவனும் அவன் எடுக்கிறதுக்கு ஆவலியான்னு சொல்லி அந்த ஆகவலி என் மேலே இப்படி உங்ககிட்ட பழைய போட்டு போயிருக்கான். அதை கேட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து பரதநாட்டியம் ஆட்டிட்டு அடைக்கிய. ஆமாம், பரதநாட்டியம் தான் ஆடிய. கூட சேர்ந்து நீயும் ஒரு பக்கம் கற்றுக்கல்லி ஆடுவேன். இது என்னத்தே பிரச்சனை உங்களுக்கு? இப்போ கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி நான் உட்காரக்கூடாதோ? ஏட்டி, கொஞ்ச நேரம் கூட நீ என் கண்ணு முன்னாடி உட்காந்ததே இல்லையேட்டி. ஊரை தான் பொறுக்கிட்டு தெரிய. அப்படி வீட்டில் இருந்தாலும் தின்னுட்டு தூங்கிய நல்லா கும்பக்கரணை அடிச்சு. ஏட்டி, தேவையில்லாமல் பேசாதியாத்தே. அப்புறம் நான் என் பாட்டில் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் சோத்துக்கு சிண்டி தான் அடிக்கணும். அப்புறம் என் மகராசி, இப்போ நீ தான் எனக்கு 3 வேலையும் வடிச்சு வைக்கியோ? உங்கள் அம்மா உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலோ தெரியலம்மா. என் தலை எடுத்து வான்ட்டு வந்து மாட்டிட்டு கிடக்க. போதை நிறுத்துங்கத்தே.
இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினியால்னா கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். அம்மா தாயே, இப்போ நான் நீ என்ன கேட்டுட்டா இல்லாதது பொல்லாதது? எதுக்கு எப்படி ஊரை சுற்றிக்கிட்டு கள்ள மாட்டேட்டு திரியன்னு தானே கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? சும்மா சும்மா கள்ள வேண்டன்னு சொல்லாதீங்க அத்தே. வேற போன வாரம் கொண்டு வந்து கொடுத்த மாங்காய் இலை மட்டும் திண்டிய, அதுவும் கள்ளவாண்டு கொண்டாந்தது தான். அது மட்டும் உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருந்ததோ? எனக்கு மாங்காவையும் கள்ளவாண்டு கொண்டாந்தியா? இது மாங்காய் பறிக்க போட போனதால கொடுத்தாவன்னு சொன்னியா? ஆமாம்மா கொடுத்தாங்க. மாங்காய் பறிக்க போட போனால் ஒரு அண்ணன் கூட இல்லை, ஒரு மூட்டை தான் கொடுப்பாவ. ஒரு வண்டி மாங்காயை கொடுப்பாவ. நான் தெரியாமல் ஊழல கொண்டு வந்து வச்சுட்டு போனேன். ஐயோ கடவுளே, என்று மானம் போகுது. இது உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மாங்காய் வேணும்னு சொல்லி இன்னைக்கு தானே என் மவன்ட்டாவ வாங்கி தர போகிறான். எதுக்கு இப்படி எங்கே பார்த்தாலும் களை வாங்கிட்டு தெரிய? இங்கே இருங்கத்தே, இன்னொரு வாட்டி எனக்கு களை வாங்கின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க. வாங்கி வந்து வைக்க எல்லாத்தையும் நீங்களும் தானே கூட சேர்ந்து திங்கிய. அப்போ நீங்களும் தான் களவாணி. என்ன இவன் நம்மளை கூட்டல சேர்க்கா? எப்படின்னா ஒன்னே நீ எடுத்தது தப்புன்னு சொன்னா நீ என்னைய கூட்டா சேர்க்கியோ? ஆமாம், வேற எடுத்துட்டு வந்து நான் மட்டுமா திண்டேன். சரி இல்லை, நேரமா இவன்ட்டு பேச்சு வாங்கணும்னு இருக்கு.